அதான் இது எடுத்துருவோம். முள்ளு இல்லாம மீன் வறுவல் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு எல்லாம் இதை எப்படி பிடிச்சிக்கங்க, மீனை மட்டும் ஓகே. மீனுக்கு முள் எடுக்கிறோம். எங்கே எடுக்கிறோம், எடுக்கவே முடியலையே. படத்தில் வடிவில் இருக்கிற மாதிரி வாய் மட்டும்தான் செய்யுது, கை குடும்ப மாதிரி இருக்குது. வேலை இருக்கிற அன்னைக்கெல்லாம் அவசரப்பட மாட்டீங்க. ஆமாம், வேலை குயிக்காக முடிகிற அன்னைக்கு தான் அவசரப்படுது. இழுக்காதுரா. நம்பிக்கை தூக்குவோம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். சும்மாவே இருக்கேன். சும்மா போய் மிளகு எடுத்துட்டு போ. நான் சும்மா நினைக்கிறேன். அப்படியே அந்த குண்டாண்டி எடுத்துட்டு வா. மிளகு முடிக்க போம்ல. எல்லாம் கொண்டா.
செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், கறிவேப்பிள்ளை, வெங்காயம், முள்ளு இல்லாம நறுக்கி எடுத்த பாறை மீன், அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, கல்லுப்பு, முணுக்கின மிளகுத்தூள், மீன் சாப்பிட்றது முள்ளு தான் சிரமப்படுத்தும். ஆனால் அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு மீனை மிளகு வறுவல் பண்ணுது. அப்படியே ஒவ்வொரு துண்டும் கறி துண்டு மாதிரி உள்ளே போகுது. நம்ம என்னதான் வித்தியாசமாக மீன் சமைச்சாலும் அந்த ஆட்டுக்கறி குழம்போட சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவை தான்.